வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகவத்கீதையை சுருக்கிட்டு பாடலாக மாற்றின கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் மகாபாரத போர், ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் அதர்மம். இந்த போர்க்களத்துக்கு நடுவில் தன்னோட உற்றார் உறவினர்களை பார்க்குற அர்ஜுன் என்னால் போர் புரிய முடியாதுன்னு சொல்லி காண்டிப வில்ல கீழே போட்டுட்டு சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. அங்கே சாரதியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு 18 அத்தியாயங்களை வச்சிருக்க பகவத்கீதையை உபதேசிக்கிறாங்க. உலகமே வியந்து பார்க்குற இந்த மாபெரும் தத்துவத்தை தான் வெறும் 18 வரியில் 2 நிமிஷ பாடலில் ஒருத்தரால் பாட முடிஞ்சிருக்குன்னா அது நம்ம கவிஞர் கண்ணதாசனை மட்டும்தான் முடியும்னே சொல்லலாம். இந்த பாடலோட பின்னணியை பற்றி தான் பார்க்கலாம். சினிமாவோட இயக்குநர்கள் பொதுவாகவே எப்போவுமே பாடலாசிரியர்கிட்ட இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழலோ உலக இலக்கியங்களே ரொம்ப முக்கியமான ஒரு சூழலாக இருந்துச்சு. அர்ஜுனனோட மனக்குழப்பத்தை தீர்க்கணும், அதே சமயம் வெறும் 2 நிமிஷம் அந்த பாடலுக்குள்ளே எல்லாமே அடங்கிடணும். இது ஒரு சாதாரண கவிஞருக்கு சாத்தியமில்லாத ஒன்றுன்னே சொல்லலாம். ஆனால் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின கவிஞர் கண்ணதாசனுக்கு இது ஒரு பெரிய தவமாக அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கும். அதில் கண்ணதாசன் ஒரு மேதையை போல அந்த 18 அத்தியாயங்களோட சாரத்தையும் சரியாக 18 வரியில் வடிவெடுத்து எடுத்துட்டாங்க. அந்த வரிகள் ஒவ்வொன்றுமே ஒரு மந்திரத்தை போல சொல்லும். அதாவது, மரணத்தை எண்ணி கலங்கி போகிற விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் கேள், மானுடர் ஆன்மா மரணமடையாது, மறுபடி பிறக்கும் மேனியை கொள்வாய். இந்த வரிகளில் தொடங்குற அந்த பாடல் ஆன்மாவோட அழியாத தன்மையை 2 வரியில் சொல்லிடும். இதுக்கப்புறமா செய்வதும் கண்ணன் சொல்பவனும் கண்ணன்ற தலைப்பில் போரில் ஈடுபடுறதை பற்றி அர்ஜுனனாக இருக்கலாம், ஆனால் அதை இயக்கிறது காலத்தோட கட்டாயங்கிறதை பற்றியும் அடுத்த 2 வரிகளில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த பாடலோட கடைசி வரிகள் ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு வரிகள்னு கூட சொல்லலாம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூரட்டும், என் கடன் பணி செய்தி கிடப்பதே அப்படிங்கிற இந்த வரிகள் கீதையோட சாரமான கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த தத்துவத்தை ரொம்ப எளிமையாக நமக்கு விளக்கியிருக்கும். இந்த வரிகள் இன்றைக்குமே நிறைய பேருக்கு வாழ்க்கையோட ஒரு தாரக மந்திரமாக கூட இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மாபெரும் காவியத்தை சுருக்கி அதோட ஆத்மா கொஞ்சம் கூட சிதையாமல் தரது ஒரு கவிஞனோட ஆகச்சிறந்த திறமைன்னு கூட சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் அந்த திறமையோட உச்சத்தையே எட்டிட்டார். பகவத்கீதையில் வந்த இந்த 18 வரிகளில் வந்த இந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த நிகழ்வை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.